நேற்று பையன் வேலைக்கு போயிட்டு வந்தான். வரும்போது அந்த 3 பசங்க விளையாடிருந்தாங்க. அவன் துரத்திட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். மேலே ஸ்லாப் விழுந்து நேரம் தலைமையில் வந்து விழுந்துருக்கான். பெத்த தாய் அம்போன்னு ஆயிட்டா, ஐயோன்னு போயிடுச்சு. இனி ஒரு தாய்க்கு அந்த சம்பவம் நடக்கவே கூடாது இந்த பகுதியில். இது ஏதாவது ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும் சார். நீங்க கூடுதல் நீங்க என்ன பண்றீங்க? கண்ணகி நகர் அங்கங்க எடுத்து போய் போட்டுறீங்க. இப்போ காலி பண்ற இடம் என்ன சமாதி கட்ட போறீங்க யாருக்காவது? ஏப்ரலில் கல்யாணம் அவனுக்கு. நல்லா நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி கல்யாணம். பையனோட இழப்புக்கு ஏதாவது தொகை ஏதாவது கொடுப்பேன்னு சொன்னாங்களா? பண உதவி ஏதாவது பண்ண சொன்னாங்களா? இல்லை அது நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நீங்களே எதிர்பார்க்கலாம். சரிங்களா, நான் என்ன திரும்ப ஒரே வார்த்தை சொன்னேன், என் பையனை வெட்டாமல் கொடுங்கன்னாங்க. சொல்லிட்டு இவ்வளோ தூரம் போக போகுது. இப்படி தான் இருப்பாங்க. நாங்கள் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அது அவங்க வந்து நம்ம பார்த்துனே தான் அந்த பிச்சை கேட்டிங்கன்னா நாங்கள் போய் அவங்க காலில் விடுற மாதிரி தான் இருக்கும். கால் கை பிடிச்சின்னு ஓட்டு வாங்குறது மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க. ஜனத்துக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு ஒரு இது எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சாவுறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னா முஸ்லீம் கோசாக்காரங்க தானே, எதாவது செய்ய மாட்டாங்க. அப்படியே கோசால தான் இருப்பாங்கன்னு நினைச்சுன்னுக்குறாங்க. கோசா பொம்பளைங்க தூக்கிட்டா நினைச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு கதை. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை பட்டணபாகத்தில் இருக்க ஸ்ரீனிவாசபுரத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே வீட்டில் 2 இறப்பு நடந்திருக்கு. அதை பற்றி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா என்னம்மா நடந்துச்சிங்க கரெக்டாக சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வேலையிலேருந்து பையன் அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தான். அங்கே வந்து இன்னும் 2 பசங்க விளையாடுதுன்னு அவங்கள மழையில் நிற்காதீங்கப்பா உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தமிச்சிட்டு அந்த ஓரமாக வந்தான். ஒரு அம்மா இந்த பக்கமாக வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இந்த பையன் வந்ததும் சலசலன்னு தான் சத்தம் வந்துச்சு. இந்த ஜன்னலேருந்து தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்ன சத்தம் வருதுன்னு இப்படி பார்த்தாக்கா அந்த இடத்துல தலையில் இப்படி விழுந்துடுவேனே என்ன செஞ்சு அப்படியே இப்படி பண்ணி திரும்பி இப்படி விழுந்துட்டான். அந்த அந்த தம்பி கால் வச்சிருக்குல்ல அந்த பக்கம் இங்கே கீழே இந்த பக்கம் சேரா இருக்கும் தண்ணி, மழை தண்ணி. அதுல விழுந்து அப்படியே இருந்தா ஓடி வந்த வரைக்கும் மேல இருந்து அவங்களும் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு ஓடி வந்து தலையை அப்படி தூக்குனா அப்படி அடிபட்டு அவ்வளோ ரத்த வெள்ளத்துல இங்க இருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் ரத்தம். பார்க்க முடியலப்பா எங்களால. அவ பெத்தவ எப்படி பாப்பா, எப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பா அவ. இந்த பில்டிங் எடுக்கணும்ப்பா, எடுத்தாதான் ஃபுல்லாக அப்படியே விழுந்துருச்சு. கொஞ்சம் ஒரு துண்டு கூட விழல, எல்லாம் ஃபுல்லாகவே அவன் மேலே விழுந்துருச்சு. தப்பன்னு விழுந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போகும்போது இல்லை இப்படி எல்லாம் சேர்ந்து தூக்குனாங்க. கண்ணை தான் இப்படி திறந்து பார்த்தா அவ்வளோதான், ஒன்றும் பேச ஒன்றும் இல்லை. அப்படியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க, எதுவுமே வரவே இல்லை. எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு ஆட்டோவில் வச்சுட்டு போனாங்க. ஆமாம், இந்த தெருவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பைக் வரதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. வண்டியெல்லாம் இப்படி ஒரு இன்னும் ஏன் இந்த இடத்துல நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்று இடம் கொடுத்துருக்காங்களா? மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் போயிடுவோமே, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லலையே. ஆல்ரெடி இங்கேருந்து பட்டணபாகத்தில் குடிசையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி அந்த மாதிரி குமாரநகர் அலாட் பண்ணிட்டாங்க. சுனாமியில் கொடுத்தது சார் வீடு, எங்களுக்கு கொடுக்கல. சுனாமியில் கொடுத்தது அவங்களுக்கு. இது ரொம்ப டேமேஜாக இருக்குது. எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் இன்னைக்கே கூட போயிடுவோம். நாங்கள் புரியுது. இப்போ பார்த்துட்டு விளையாடுறதுக்கும் சரி பயம் தான் எங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை பசங்க வர்றதுக்கு போறதுக்கு கூட கஷ்டம் தான். அந்த சேனலும் அந்த மாதிரி தான் விழுந்துச்சு, சிலாப்பும் அந்த மாதிரி தான் விழுந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. எங்களுக்கு வாழ்றதுக்கே எங்களுக்கு ஒரு பயத்தோட தான் வாழ வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சுனாமிலேயே பயந்துகிட்டு இருந்தோம் நாங்க. அது இப்பதான் கொஞ்சம் மறைஞ்சிச்சு சுனாமி வந்து. இப்போ இந்த மாதிரி பில்டிங்காலேயே பயந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க. அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா? அவங்கள வந்து பேசினாங்களா? இங்கே யாருமே வரல. நாங்கள் வீதியில் போய் நின்ற உடனே தான் எல்லாம் வந்து பேசினாங்களே, கலைஞ்சி போங்கன்னு அப்போதான் சொன்னாங்களே தவிர இங்கேயே வந்து யாருமே பேசலை. ஏதாவது தீர்வு சொன்னாங்களா அங்கே கூட்டத்தில் நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது? அதான் சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறதுக்கும் பயமா தான் இருக்கு. எப்போ வேணா வெளியவும் வர முடியல, வீட்லயும் இருக்க முடியல. அந்த அளவுக்கு தான் பயந்து தான் எனக்கே நிற்கிறதுக்கே பயமா இருக்குமா? பயந்து தான் வாழ வேண்டியதா இருக்குது. வருஷத்துக்கான இந்த ஒரு நோட்டீஸை ஒட்டிடுவாங்க, போயிடுவாங்க. அது என்ன நோட்டீஸ்? அது பாதுகாப்பா இருங்க, காலி பண்ணுங்க, பாதுகாப்பா இருங்க, நாங்க பொறுப்பு இல்லை, அது ஒன்று சொல்லுவாங்க. பல வருஷமாக பில்டிங் இந்த மாதிரி இருக்குது. 53 வருஷம் பில்டிங் எல்லாம் கட்டி 53 வருஷம் பழைய பில்டிங் இது. நேற்று பையன் வேலைக்கு போயிட்டு வந்தான்.
வரும்போது அந்த 3 பசங்க விளையாடிருந்தாங்க. அவன் துரத்திட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். மேலே ஸ்லாப் விழுந்து நேரம் தலைமையில் வந்து விழுந்திருக்கு. விழுந்ததில் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, சின்ன அடி தான் பட்டிருப்பாங்கன்னு. போகிறதுக்குள்ளே பையன் இங்கேயே பாதி வழி ஆகிட்டான். அவன் ஃபுல்லாக மண்டலாக குள ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ரத்தம், தெரு ஃபுல்லாக. ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தாக்கா 1 ஹவர் அவங்களும் போராடி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் 9:45 மணிக்கு சொல்லிட்டாங்க அவங்க, இல்லை சார் இந்த மாதிரி ஃபுல்லாக போச்சு, வரும்போதே பாதி உயிர் போயிடுச்சுங்க அவனுக்கு. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வெளிலேருந்து வாங்கி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம், அந்த வென்டிலேஷன்லாம் கொடுத்து அவனை காப்பாற்றணும், முடியல அப்படின்ட்டாங்க. மெயின் என்னன்னாக்கா இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும். அதிகாரிகள் ஏதாவது வந்து உங்களை பார்த்து பேசினாங்களா? ஏதாவது அதிகாரிகள்ன்றது யாரும் வரல. இப்போது சில கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. சில பேர் வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. நாங்கள் இல்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய பேர் மீடியாக்காரங்க வந்து பண்ணிட்டு போனாங்க என்னான்ட்டு. இதுக்கு மேலே என்ன தீர்வு கிடைக்குது நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்காங்களே, வந்து வருஷத்துக்கு ஒரு வந்து ஒட்டுறாங்க. நோட்டீஸ் ஒட்டுறாங்க, நோட்டீஸ் ஒட்டுறாங்க. நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ் ஒட்டும் போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதிகாரிகள் உள்ளூர் பண்ணுறாங்க, வேலை செய்கிறவங்க வந்து ஒட்டி போயிடுறாங்க. 500 ரூபாய் கூலி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டுற வேலை தான். 40 வீட்டில் ஓட்டுறாங்கன்னா அவங்க 20 வீட்டில் ஓட்டிட்டு போயிடுவாங்க. புரியுது. அவங்களுக்கு தேவை 500 ரூபாய். அதிகாரிங்க வந்து என்ன இதுன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். புரியுது புரியுது. அதிகாரிங்க யாரும் வரதில்லை உள்ள. அதிகாரிங்க அப்படி யாரோ வந்தானாக்கா எல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து அங்கேயே பிடிச்சிடுறாங்க. இந்த குடிசையில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக பிடிச்சி எங்கேயும் பண்ணி 4 வீடு கொடுங்க, 3 வீடு கொடுங்க கேட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுத்தாலே போதும், புரியுதுங்களா? இங்கேயே கட்டி கொடுத்தாலும் போதும், இல்லை எங்கேயாவது பக்கத்தில் அப்படி கொஞ்சம் தள்ளி கொடுத்தாலும் போதும். எப்படி இருந்தாலும் கடல் இன்னும் வந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி வந்து பிறகு எல்லாம் சேர்த்து என்ன பண்ண முடியும், கொஞ்சம் தள்ளி. ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம்லாம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. எங்களுக்கு வந்து கண்ணை நகர் அங்கே இங்கேன்னு அதிகம் தூக்கின்னு போய் போட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பட்டணம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தூக்கிட்டு எல்லாம் எங்கெங்கே தூக்கி போட்டாங்க. இப்போ ஏதாவது தூக்கி போட்டு அந்த இடம்லாம் என்ன பண்ண போகிறாங்க அவங்க? புரியுது. எல்லாம் இடம் ஏதாவது கார்பரேட்டர் கம்பெனி கட்டிக்கிட்டே தான் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு விட்டுருவாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கால்வாசி இடம் சென்ட்ரல் கிண்டல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் அங்கே தான் சாவடிக்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற கூலியே வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா தான். அந்த 350 ரூபாயில் ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா 150 ரூபா பஸ்ஸுக்கு போட்டு வந்து எங்கள் வாழ்வாதாரம் காப்பாற்ற முடியாது. உங்கள் பையனோட இழப்புக்கு ஏதாவது தொகை ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? பண உதவி ஏதாவது பண்ண சொன்னாங்களா? இல்லை, அது நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நீங்களே எதிர்பார்க்கல? சரிங்களா, நான் என்ன திரும்ப ஒரே வார்த்தை சொன்னேன், என் பையனை வெட்டாமல் கொடுங்கன்னாங்க. இப்போ இனிமேல் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். குளிப்பாட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்க ரீசன் தான், நாங்கள் இல்லைங்க நாங்கள் தான் இல்லை சார் கேஸ் தான் வேணலாம், ஒரு இடத்துல நாங்கள் வெட்டு போட்டு உங்களுக்கு சேதாரம் இல்லாமல் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், நம்ம யோசிக்க வேண்டியது. சரிங்களா, பையனுக்கு ரொம்ப ஏதாவது சேதாரம் இருந்தாக்கா நான் கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, வேறு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. என்னால் போயிட்டான், போனவனை வச்சு நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அது அவங்க வந்து நம்ம பார்த்துனே தான் அந்த பிச்சை கேட்டிங்கன்னா நாங்கள் போய் அவங்க காலில் விழுற மாதிரி தான் இருக்கும். இருக்கிறவங்களுக்கு ஒன்று வீடு கட்டி கட்டணும், அவ்வளோதான். அந்த பையனால் ஒரு முடிவு வரட்டும். நான் கடையை திறந்து உட்காந்து கடந்து 8:45 மணி திடீர்னு ஒரு சவுண்டு கேடுது. உடந்து பார்த்தேன், புள்ள அப்படியே படுத்த மேனிக்கு விழுந்தான். அந்த திட்டில் தான் விழுந்தான். நான் தான் கத்துனேன், எல்லாம் எப்பா ஓடுங்கப்பா ஓடுங்கப்பா ஓடுங்கப்பா, எங்கேருந்து புள்ள விழுந்து ஓடுங்கப்பா நான் தான் கத்துனேன். உடந்து புள்ளைய தூக்குறாங்க, ரத்தம் ஆறு அப்படியே பிறண்டு ஓடுது சார். என்னால் பார்க்கவே முடியல. நான் தான் சார் இந்த வயதில் 3 பிள்ளைய பெற்ற அந்த பிள்ளைய என்னால் பார்க்க முடியல. புள்ள கத்தவே இல்லை சார், ஆணில் ஊனில் அப்படியே தூயின்னு வராங்க. ஒரு குழந்தைய அடிக்க போனால் எப்படி ஒரு பயந்த சுபாவமாக இருக்கும், அந்தமாரி தான் சார் இருந்தான் அந்த புள்ள. எனக்கு நான் உண்மையில அவன் சாவான எதிர்பார்க்கல சார். இவனால் இந்த பட்டினப்பாக்கம் ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் கிடைக்கணும் சார். அடுத்து ஒரு உயிர் போகக்கூடாது சார், அடுத்து ஒரு உயிர் பலி ஆகவே கூடாது சார். இந்த பிள்ளையால் ஏதாவது இந்த பட்டினப்பாக்கம் பகுதிக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கணும். என்னுடைய கோரிக்கை அதுதான் சார். அடுத்து எந்த பிள்ளைக்காக வாங்கக்கூடாது. சம்பவம் நடந்தோடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணீங்களா? எல்லாம் கால் பண்ணி எல்லாம் ஆம்புலன்ஸா வரல சார். எனக்கு தெரிஞ்ச புள்ள ஒரு ஆட்டோ போனா, அவன் ஓடி என்னக்கா என்ன எப்பா ஓடியப்பா என்ன புள்ள ஆட்டோ ஓடி போய் திரும்பி எடுத்துன்னு ஓடாந்து ஆட்டோவில் தான் ஏற்றினு ஓடினாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு. போய் 1/2 மணி நேரத்தில் இந்த கொள்ளை சேதி கேட்டப்பா எனக்கு நான் முன்னாத்த அதிர்ச்சி வந்து நேரம் மீண்டும் வெளியில் வர முடியலப்பா. நான் இப்போ தான் வந்தேன். நைட்டு 10:45 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு போனேன். நான் இப்போ தான்ப்பா வந்தேன். நல்ல முடியலப்பா அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு. அவர் எந்த மாதிரி பையன்? அந்த பையன் புரியல. அந்த பையன் கேரக்டர் எப்படி? தங்கம்பா அந்த புள்ள நாங்கள் இதுவரை வெளியில பார்த்ததே கிடையாது. வேலை உண்டு வீடு உண்டு வேலை உண்டு வீடு உண்டு தான் இருப்பான். நைட்டு கூட இப்படி போனது கூட நான் கவனிக்கலப்பா. அவன் சவுண்டு கேட்ட பிறகு தான் ஓடந்து நாங்கள் அங்கே நின்று பார்க்குறோம். நாங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ ரத்தம்பா. இந்த ரத்தத்தெல்லாம் கடவுள் தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த பிள்ளைக்கு வாரி கொடுத்துட்டா, பெத்த தாய் அம்போன்னு ஆயிட்டா, ஐயோன்னு போயிடுச்சு. இனி ஒரு தாய்க்கு அந்த சம்பவம் நடக்கவே கூடாது அந்த பகுதியில். இது ஏதாவது ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும் சார், கண்டிப்பாக எடுக்கணும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலனாக்கா அவ்வளோதான் சார், எல்லாம் குட்டி சாரை தான் போவாங்க சார். போராட்டம் பண்ணீங்களா நேற்று?
நீங்க நேத்து போராட்டம் பண்ணீங்களா ரோட்ல? இல்லப்பா என்னால வெளியே வர முடியலப்பா, எனக்கு போயிட்டு எனக்கு முடியலப்பா, என்னால முடியவே இல்லை. என் புள்ள தான் என்ன அப்படியே தட்டி தட்டி படுக்க வச்சிருந்தேன். நைட் எல்லாம் அழகா எனக்கு என்னால மீண்டு அந்த அதிர்ச்சி வந்து மீண்டு வரேன். நான் பார்த்து முதல்ல கத்துனதை நான் தான் கத்துனது நான் தான். அந்த புள்ளைய தூக்கின்னு வராங்க, அப்படியே ரத்தம் குழ 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 குழன்னு புள்ள மேலெல்லாம் வடியுது. பார்த்ததே நான் தான். அந்த அதிர்ச்சி அப்படியே போன பாரு. இப்போதானே வெளில வந்தேன்னு. அதாவது இதுக்கு இந்த புள்ள நிமித்தமா ஏதாவது ஒரு இந்த பட்டினப்பாக்கம் பகுதிக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும். அடுத்த பிள்ளைங்க பலி ஆகக்கூடாது. சரியா? என்னோட கோரிக்கை அதுதான். சீனிவாசபுரம் பகுதி ரொம்ப பால் அடைஞ்சு கிடக்கு. யார் வீட்லேயுமே நிம்மதியான குடியிருக்க முடியல. வர்றாங்க, கேட்குறாங்க, போயிடுறாங்க. காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. காலி எங்கே பண்ணி எங்கே போகிறதுங்க? அதனால தான் இந்த குழந்தைய மாறி கொடுத்துட்டோம். இவ்வளோ பெரிய பையன் சம்பாதிக்கிற பையன் நான் போயிட்டான். அந்த வீட்டில் ஒரே வீட்டில் 2 முதல்ல ஒரு பையன் ஒன்று இறந்துட்டாமுங்க. அதே சிலாப் உழுந்து தான். அதே ஒரு பையன் முதல்ல ஒரு பையன் அவங்க அதே குடும்பத்தில் அந்த குடும்பத்திலே முதல்ல ஒரு பையன் சிலாப் உழுந்து தான் செத்தான். இது 2வது இந்த பையன் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்த பையன் மேலே டார்ச்சி விழுந்து செத்துட்டான். அது ஒரு விமோச்சனம் பண்ணுங்க ஐயா. சீனிவாசபுரத்துக்கு ஒரு விமோச்சனம் பண்ணுங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு ஒரு சின்ன பையன், உழைக்கக்கூடிய பையன், வீட்டை காப்பாற்றக்கூடிய பையன், இந்த மாதிரி ஆயிட்டா ஐயா. நீங்கள் தான் கவர்மெண்ட் மூலிமா நீங்கள் ஒரு இது எடுத்து கவர்மெண்ட் மூலிமா ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. ஏப்ரலில் கல்யாணம் அவனுக்கு. நல்லா நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி கல்யாணம் ஒரே குடும்பத்தில் 2 இதே ஸ்லாப் விழுந்தா. அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்னங்க அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. ஒரே குடும்பத்தில் முதல்ல ஒரு பையன் இதே ஸ்லாப் விழுந்து தான் செத்தான். இது இப்போ 2வது இந்த பையன். இப்போ நீங்கள் புதுசாக வந்துடுறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இதில் தான் குடும்பத்தை வாழ்கிறோம் நம்ம. நான் ஆயிடுச்சு, நம்ம இங்கே பிறந்து வாழ்ந்ததெல்லாம் இங்கே தான். அந்த இதில் வந்து 2 வயசு பிள்ளை என் தம்பி தான் இறந்தது. உள்ள இருக்க தளம் வந்து இறந்தது. நான் இப்போ எங்கள் அக்கா பையன் இறந்துருக்கான். இதில் 2 இது இறந்தலாம் இருக்குது. இதுக்காக தீர்வு நான் அப்போ கூட சொன்னேன். நடந்தது ஆக்ஷன் எடுத்தாங்க. என்னன்னாக்கா உள்ளே வந்து காலி பண்ண சொல்லிட்டு ஒரு 10 நாள் வெளியே இருந்தோனாங்க. அது மட்டும் பூசோலை பண்ணாங்க. பூசோலை பண்ணி 20வது நாள் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி உள்ள சும்மா மேலோட்டமாக பூசோலை பண்ணி எல்லா பில்டிங்கும் தட்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பால்கனிலாம் வச்சு அது ஒரு பூசோலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டுலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் எதுவுமே பண்ணலாம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஒரு ரூமு, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் எடுத்து போனாலே 3 பேரா ஒரு ஃபேமிலியா இல்லையா? பேச்சுலருக்கு தரேன்றாங்க. இந்திக்காரன் பேச்சுலரில் இந்திக்காரன் வரேன்னு அவன் என்ன பண்ணுறான்? ஒரு நாளுக்கு 500 ரூபா சம்பளம் வாங்கினாலும் 5 பேருக்கு விடுறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு சேமிச்சு அவங்க கொடுத்துட்றாங்க. முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு சமாளிக்க முடியும். நாங்கள் 5 பேர் இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியுமா? முடியாத காரியம். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து இப்போ வாடகைக்கு போனாக்கா 10,000 ரூபாய் கம்மி வாடகை எல்லாமே வீடு இல்லை. ஒரு ரூம் ஆளுக்கு மினிமம் 9,000 8,500 ரூபாய் கொடுக்கணும். அட்வான்ஸே 1 லட்சம். அந்த கதியில் வந்து இங்கே இருக்கிறாங்க இவங்க. நீங்கள் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்ணகி நகர் அங்கங்கே எடுத்து போய் போட்டுறீங்க. இப்போ காலி பண்ணுற இடம் என்ன சமாதி கட்ட போகிறீங்களா? யாருக்காவது அரசியல்வாதிக்கு ஒருவருக்கு சமாதி கட்ட போகிறீங்களா? அப்போ நாங்களாம் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் நிலம் தாங்க, இந்த ஸ்லம்மால தாங்க இந்த ஊரே நகரமாக மாறுது. ஒரு குடிசை போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு 4 குடிசை வருது, ஒரு 4 வீடு கட்டுறோம், 4 மச்சு வீடு கட்டுறோம், அப்புறம் இதெல்லாம் பண்ணுறோம். எல்லாம் பண்ணி தான் ஒரு நகரத்தை நம்ம உருவாக்குறதெல்லாம் தூய்மை அங்கே போட்டுறீங்க. கார்பெட்காரனை கூப்பிட்றீங்க, இங்கே வச்சுருங்க. எல்லாத்தையும் எல்லாம் விட கொடுத்துறீங்க. பில்டிங் கட்டுறீங்க, அவனுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுறீங்க. அப்போ நாங்களாம் எங்கே போகிறது? இதே மாதிரி நாங்கள் உருவாக்கி கடைசியில் எங்கேயாவது இலங்கை தமிழ் இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஒளிஞ்சிக்கணும். கடைசியில் ஒளிஞ்சிட்டாக்கா இவங்க நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக சம்பாரிச்சு என் ஃபேமிலி உன் ஃபேமிலி, நான் பிள்ளைய பெற்றேன், ஆயா பெற்றேன், இவனை பெற்றேன், பாட்டேன் கூப்பிட்டேன், எல்லாம் இவங்க அவங்களே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஃபுல்லாக எல்லாம் சம்பாரிச்சு சூட்கேஸில் வச்சுப்பாங்க. கால் கை பிடிச்சின்னு ஓட்டு வாங்குறது மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க. ஜனத்துக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு ஒரு இது எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சாவுறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. புரியுதா? அவங்க சாவுறதுக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க வயிற்று இறைச்சால 2 பிள்ளைங்க சம்பாரிச்சு போடுறது. பிள்ளைங்களே போயிட்டாங்கன்னா அவங்க தாய் தப்புங்களுக்கு யார் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. அந்த புள்ள மேல தலை மேல இந்த இது ஊழ்ந்த சமயத்தை எப்படி உயிர் போயிட்டே இருக்கும் அதுக்கு? அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஏசியில் உக்காந்து இருக்கிறாங்க, பெரிய பங்களால உக்காந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஜனத்துக்கு மட்டும் பார்க்கறதுக்கு இல்லை. ஓட்டுக்கு மட்டும் வந்து கால் கை பிடிச்சி வீடு தேடி வந்து மேல வீடு இருந்தா கூட வந்து ஓட்டு கேட்குறாங்க. அப்பெல்லாம் அது நல்லா இருக்கு, இதுக்கெல்லாம் நல்லா இல்லை. இப்ப 20 வயசு பையன் போயிட்டான். இப்ப யார் அந்த குடும்பமா பாக்குறது? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ்காரன் வரல. என்ன ஆச்சு உங்க ஆச்சு?
நான் கேட்குறேன். ஓட்டுக்காக மட்டும் படிக்கட்டு வேஷ்டி தூக்கி கட்டிக்கிறீங்க, ஊடு ஊடா ஏறுறீங்க, இது பார்க்க மாட்டீங்களா? எத்தனை வருஷம் 55 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டை கட்டி, இந்த இதை கோட்ரஸை கட்டி. இதோட 4வது ஆட்டியா என்ன பண்றீங்க நீங்க? நான் கேட்குறேன், என்ன ஆச்சு இது? இன்ன வரைக்குமே யாருமே அதிகாரி வந்து பார்க்கலாமா? இல்ல, இப்பதான் நாங்க பொம்பளைங்க தான் இப்ப நாங்க மறியல் பண்ணுவோம். இப்ப எல்லாமே வர்றாங்க, இந்த வர்றோம் போறோம் வர்றோம் செய்யறோம், கட்டி தரோம் கட்டி தான் சொல்லி நின்றங்க. 4 வருஷத்துல 4 போனோம். என்ன இது? இதுல வந்து எவ்வளவு வயதரசியல் பாய்? இதுல வந்து உள்ள வர நோட்டீஸ் ஒட்டி எல்லாம் காலி பண்ண சொல்றாங்களாமா? அது எப்படிமா காலி பண்ண சொல்றீங்க? நோட்டீஸ் குத்திங்க, அவங்களுக்கு எதுனா ஒரு அத்தாச்சி குத்தி தானே அவங்கள காலி பண்ணோம். நீங்க குத்திங்களா? அதை முன்னக்கே சொல்லுங்க. நீங்க குத்துட்டு அத்தாச்சி குத்துட்டு நாங்க கட்டி தரோம், காலியில வேற இடத்துல கொடுக்குறோம் சொல்லி நீங்க அத்தாச்சி குத்தா அவங்க காலி பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்லாத காலி பண்ணிட்டு போனா எங்க போவாங்க? பிளட் படத்துல போய் உட்காரணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. சுனாமி வருமா காத்து வருமா? ஃபர்ஸ்டே சுனாமி வந்து அவ்வளோ அழிஞ்சு போச்சு. என்ன சொல்றது? இப்போ அந்த மாதிரி இருந்து நீங்க நாங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறேன்னு கெலிச்சிங்க. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? 4 வருஷமா ஒன்றா விழுந்துட்டாங்க. இது சின்ன பசங்க தான் சாவுறாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த பையன் வீட்டு கூட போய் சேரல, இந்த உயிர் போயிடுச்சு. ஒரு ஆம்புலன்ஸ்காரன்னு கவர்மெண்ட்ல ஃபோன் பண்ணி தான் ஆம்புலன்ஸ் வரேன்னு சொல்றீங்களே, எவன் வந்தா எந்த பாடு வந்தா? நான் கேட்குறேன். ஃபோனை போட்டு அவ்வளோ நேரம் இந்த அந்த ஆம்புலன்ஸ் வந்திருந்தா கூட அந்த குழந்தை கொஞ்சம் தான் காப்பாற்றிருக்க மாட்டோம். பக்கத்துலேயே இருக்கு. சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன முடியுது? இதே மாதிரி தான் இருப்பாங்களா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க. அவங்கவுங்க வயிறு எரியுது, எங்கள் வயிறு எரியுதுங்க. பேர பிள்ளைங்க அது. இன்னும் 3 மாதம் அவனுக்கு கல்யாணம். ஒரு சைடு பைத்து ஒரு சைடு பேர. எப்படி இருக்கும் எங்களுக்கு? எங்கள் வயிறு எரியல. இப்போ இத்தினி போலீஸ்காரங்க இத்தினி எல்லாம் வர்றீங்களே, நேற்று எவன் வந்தா எவன் பார்த்தான்? சொல்லுங்க. இப்போ நம்ம அவ்வளோ பண்ண அப்புறம் இப்போ நீங்கள் எல்லாம் வந்து இதாக நீங்கள் இத்தனை நாள் வந்தீங்களா? இவ்வளோ மழை காத்தாச்சது எவனா வந்து எட்டி பார்த்தீங்களா? எதுனா சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னன்னா முஸ்லீம் கோசாக்காரங்க தானே, எதான் செய்ய மாட்டாங்க, அப்படியே கோசால தான் இருப்பாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க. கோசா பொம்பளைங்க தூக்கிட்டோன்னு நினச்சிக்கோ, முடிஞ்சு போச்சு கதை அவங்களுது. நான் கேட்குறது தப்பாப்பா? சொல்லுங்க. வயிறு எரியுதுப்பா, தெரியுமா? 22 வயசு பையன்பா, எவ்வளோ வயிறு ஏறுது தெரியுமா? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? மாடி ஏறினேன், அந்த ஒடிஞ்சு பாருங்க, ஒடிஞ்சு கீழே வந்து நான் இப்படி சொன்னேன், இங்கே விழுந்துருக்கு. அதாவது அது விழுந்தா உங்களுக்கு ஒரு அடிப்படை. அந்த காலம் அந்த கல் தாண்டிச்சாங்க. ஓகே. படியில இல்லைனாக்கா மூஞ்சியெல்லாம் பேசிட்டோம். இன்னும் இங்கே பட்டியில் ஊர் போட்டுருக்கோம் பாருங்க. புரியுது புரியுது. ஹாஸ்பிட்டல் போனீங்களா? வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், வெளியே உட்காந்துருக்கீங்க? இல்லைப்பா, நேற்றெல்லாம் பேசியிருந்தான்ப்பா பிள்ளை என்கிட்ட. போயிட்டு அங்கே நின்றான்ப்பா. அப்போ எங்கள் பேத்தி வந்து இங்கே உட்காந்து இங்கேருந்து ஓடி போய் எந்த கேன் கொடுக்குறதுக்கு போச்சே, அந்த பசங்களுக்கு தள்ளிட்டு இப்போ தட்டினே இருந்தா. ஒரு லிம்கா வாங்கி வந்து கொடுத்தான். எல்லாம் செஞ்சான். பிள்ளை தண்ணி பிடிப்பா, தண்ணி விடுவேன். நான் இந்த தண்ணி பிடிப்பான்னா வானா அம்மா போயிருக்காங்க வந்தால் பிடிப்பான்னு சொன்னான். சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தான் இப்போ போச்சு. இப்படிதான் இருப்பா பையன். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹவுசிங் போர்டு இருக்குது. அதில் 133வது வீட்டில் இருக்க குலாப்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிஞ்சு ஈவினிங் வரும்போது ஒரு 7:30 மணிக்கு அங்கே தண்ணியில் வந்து சின்ன பசங்களாம் சேத்துல விளையாடிட்டு இருக்காங்க. சேத்துலாம் விளையாடாதீங்கடா, ஒதுங்கி போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அக்கறையாக சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா 4வது மாடியிலேருந்து ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அது அப்படியே இடிஞ்சு அவர் தலைமையில் விழுந்திருக்கு. சம்பவ இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிளட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவருக்கு பிளட் லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்டோவை பிடிச்சி அவர் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே சிகிச்சை பலனின்றே அவர் உயிர் இழந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. இந்த ஏரியாவில் வந்து எல்லா வீடுமே இப்படி தான், வீட்டுக்குள்ளே இடியுமா, ஸ்லாப் அடிக்கடிக்கு இடிஞ்சு விழுமா, ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல,
அந்த மாதிரி உடஞ்சு விழுமா. இந்த இழப்பு மட்டும் இல்லை, அவங்க அதே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பாவும் இதேமாரி ஒரு ஸ்லாப் விழுந்தா இறந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 வயசு குழந்தை கூட வந்து பார்த்திங்கன்னா வீடு உள்ளேருந்தே இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ வந்து கேட்கும்போது அதிகாரிகள் கேட்கும்போது அவங்க எதுவுமே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டினியூவாக நடக்கிறது தான். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீச் காத்துன்றதுனால ரொம்பவே சேதமடைஞ்சு அடிக்கடிக்கு இங்கே வந்து உயிரிழப்பு நடக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்க எதுவுமே அதிகாரி யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே வருத்தத்துக்குரியதாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஹவுசிங் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷ் பீரியட்னு சொல்லிட்டு 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் தான் கொடுப்பாங்க. இந்த பில்டிங்லாம் கட்டி 55 வருஷம் மேலே ஆகுதுன்றாங்க. அதனாலேயே இங்கே இருக்கவங்க எல்லார் மேலேயும் வந்து கல் இடிஞ்சு விழுறது, ஸ்லாப் விழுறது அந்த மாதிரி வாடிக்கையாக இருக்குது. நம்ம ஒரு ஆயா கூட பார்த்துருப்போம், அவங்க கண்ணுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல் ஒரு பீஸ் விழுந்திருக்கு. அதுவே இன்னும் பெருசாக இருந்தால் அவங்க உயிரே போயிருக்கும். இங்கே கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் சீலிங் விழுறது, வாஷ் மிஷின் விழுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சகஜம், எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி எங்களுக்கு பழகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உயிரிழப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து நோட்டீஸ் ஓட்டுறாங்க, இங்கே இருக்காதீங்க, இது வந்து ஆபத்தான ஏரியான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு மாற்றாக வந்து ஒரு வீடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்களோட எல்லாருமே வாழ்வாதாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி 300 ரூபா கிட்ட தான் வருமானமாக இருக்குது. அதில் அவங்க வெளியே போய் வாடகை கொடுத்துலாம் இருக்க முடியாது. எங்களால் வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலுமே நாங்கள் ஒரே வீட்டில் 2-3 குடும்பம்லாம் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து மாற்று வீடு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சோகமான விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை படிக்க நான் ஆவலாக இருக்கேன். இதேமாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரம். பாய்.